வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெமிஸ்ட்ரி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர் எப்படி வந்து நெயில் போர் ஆட்டத்தோட ரேடியஸை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து நெயில் போர் வந்து ஏன் வந்து ஒரு ஆட்டத்தோட மாடலை ப்ரப்போஸ் பண்ணணுன்றது காரணம், அவர் ஆட்டத்தை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவர் பண்ண அசம்ஷன்ஸ், அதை பாஸ்டுலேட்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு போர் எப்படி வந்து ரேடியஸை கண்டுபிடிச்சாரு, ஆட்டத்தோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிச்சாருன்றது தான் இந்த வீடியோவில் டெரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். அதை அவர் பண்ண டெரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணார் அப்படின்னு. அதுக்கு என்ன அவர் ஃபஸ்ட் அசம்ஷன் பண்ணியிருந்தார், ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது, இப்படி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வருது அப்படின்னாரு. எப்படி பூமி சூரியன் சுற்றி வர மாதிரி எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சர்க்குலர் ஆர்பிட்டில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வருது அப்படின்னு சொன்னார். ஸோ சுற்றி வருதுன்னா கண்டிப்பாக ஒரு வெலாசிட்டி இருக்கணும் எலக்ட்ரானுக்கு. ஸோ அது வீன்னு வச்சுக்கிட்டாரு. ஸோ எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கணும், அது எம்னு வச்சுக்கிட்டாரு. இந்த சர்க்குலர் பாத்தோடைய ரேடியஸை ஆர்என்னு வச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலாக சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆர்பிட்டில் ஒரு பொருள் சுற்றணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கணும். அதாவது சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். உள்ளே பிடிச்சி இழுக்கப்படும் அந்த ஃபோர்ஸ் ஆனது. அப்படி உள்ளே பிடிச்சி இழுக்கிறதுனால தான் டேரக்ஷன் கண்டினியூஸாக மாறுது. ஆப்ஜெக்ட் ஆனது சர்க்குலர் பாத்தில் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கான காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை எது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கூலும்ஸ் ஃபோர்ஸ், அதாவது நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கூலும்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் அந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது. அதை வச்சு தான் அவர் டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபோர்ஸை வச்சு எடுக்கிறாரு. ஸோ ஃபோர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், கூலும்ஸ் ஃபோர்ஸ். அதுக்கு எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், 1/4πε0 Q1 ஃபஸ்ட்டு சார்ஜ், செகண்ட் சார்ஜ் டைம்ஸ் அது ஓவர் டிவைடட் பை Rn ஸ்கொயர். Rn ஸ்கொயர் டினோட் பண்ணுறோன்னா Rn இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரானை தான் Rn ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் சொல்லிட்டு அது Rn இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ Q1 இஸ் நத்திங் பட் charge of the nucleus, Q2 is the charge of the electron. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 1/4πε0 கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் நான் ஒரே ஒரு லெட்டரை டெனோட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கேனே வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் கொஞ்சம் டெரிவேஷன் சிம்பிளாக பார்க்க அழகாக இருக்கும். உங்கள் புக்கில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் த டெரிவேஷன் வரைக்கும் இந்த 1/4πε0 கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் மாதிரி வேகாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் நிறுத்திட்டு கேன்னு வச்சுக்கிறேன் நான் ஷார்ட்டாக. ஸோ கேன் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ F is equal to K டைம்ஸ். ஸோ Q1 என்ன கேட்டிங்க அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் த புரோட்டான். அது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானோட சார்ஜுக்கும் நியூட்ரானோட சார்ஜ் புரோட்டானோட சார்ஜும் ஒன்று தான். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற சிம்பிள் மட்டும் வரும். ஏன் அப்படின்னா அந்த அட்ராக்ஷனுக்காக. ஸோ சார்ஜ் என்னமோ ஒன்று தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜென்ரல் ஆட்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டே அப்படின்னா, அந்த புரோட்டானோட சார்ஜ் நம்ம எப்படி நியூக்ளியஸோட சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, Z டைம்ஸ் E தான் சார்ஜ் ஆஃப் த புரோட்டான். இந்த இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஹைட்ரஜன் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். போர் அப்படி தான் கன்சிடர் பண்ணார். அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 1. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஸோ ZE டைம்ஸ் நெகட்டிவ் E. ஸோ நெகட்டிவ் ஏன் போகிறோன்னா, இட் டெனோட்ஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ்ன்றனால நெகட்டிவ் ஈன்னு வச்சுக்கிறோம். புரோட்டானோட சார்ஜும் எலக்ட்ரானோட சார்ஜும் ஈக்குவல் தான், வேல்யூவில் ஈக்குவல். ஒன்லி சார்ஜுன்றனால நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போடுறோம். ஓவர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த Rn ஸ்கொயர். ஸோ இதை கொஞ்சம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, மைனஸ் இந்த மைனஸ் இந்த இடத்துல இந்த எலக்ட்ரானோட மைனஸ்லேருந்து வந்தது, KE ஸ்கொயர் ஓவர் Rn ஸ்கொயர். ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணிடுறேன் நான். ஸோ இதுதான் கூலும்ஸ் ஃபோர்ஸு. நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் நியூட்டனோட செகண்ட் லா பிரகாரம் ஒரு ஃபோர்ஸ் ஆனது மாஸ் டைம் ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றால மாஸ் டைம் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் ஏசின்னு டினோட் பண்ணுறேன். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை தனியாக எழுதுகிறேன். அது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, V ஸ்கொயர் ஓவர் R. இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷன். இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் வீடியோஸில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்ற வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு தடவை பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தெரியும் போர் தன்னோட செகண்ட் பாஸ்டுலேட், செகண்ட் அசம்ஷன்ஸ் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட்ன்ற கான்செப்ட் பேசியிருப்பார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எனர்ஜி லெவல்ஸ், எனர்ஜி ஷெல்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேபிளான ஆர்பிட்ஸ்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு ஸ்டேபிள் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த ஆங்குலர் மொமெண்டத்தையும் ஒரு வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா, ஆங்குலர் மொமெண்டம் MVR. ஸோ கரெக்டாக கொஞ்சம் அழகாக எழுதுகிறேன். MVR தான் ஆங்குலர் மொமெண்டம். Rn கூட போட்டுக்கலாம். இங்கே ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து Rn இஸ் ஈக்குவல் டு NH/2πன்ற வேல்யூக்கு ஈக்குவல்ன்றதை நம்ம செகண்ட் பாஸ்டுலேட்டில் வந்து பார்த்தோம். ஸோ அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். வியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு NH/2πm டைம்ஸ் Rn. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த V நமக்கு தேவை. இந்த வியை கொண்டாந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இதில் கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு M டைம்ஸ் V ஸ்கொயர் ஓவர் Rn ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். ஸோ நல்லா பாருங்கள்,
இந்த Rn கேன்சல் பண்ணுறோம்னா இங்கே ஒரே ஒரு Rn மட்டும் இருக்கும். ஸோ அகைன் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். நான் இதுக்கு மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த எலக்ட்ரான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை ஃபீல் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஃபோர்ஸ் ஹேஸ் எ டைரக்ஷன், ஆக்சலரேஷன் ஹேஸ் எ டைரக்ஷன். அதனால் நான் டைரக்ஷனை பற்றி இங்கே ஃபீல் பண்ணல. ஐ வாண்ட் ஒன்லி ஸ்கேலார் யூனிட். எனக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் எனக்கு வேல்யூ மட்டும் போதும். ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் டைரக்ஷன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆனது போயிடும். ஸோ அதனால் ஒன்லி KE ஸ்கொயர் ஓவர் Rn இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த v ஸ்கொயரை கொண்டாந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் எக்ஸ்பிரஷன் மாறும். KE ஸ்கொயர் ஓவர் Rn ஸோ m டைம்ஸ் n ஸ்கொயர் h ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் Rn ஸ்கொயர். ஸோ அகெயின் Rn கேன்சல் ஒரு Rn இருக்கும். ஸோ m கேன்சல் ஒரு m இருக்கும். ஸோ அகெயின் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா KE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் 4 pi ஸ்கொயர் m டைம்ஸ் Rn. நல்லா பாருங்கள், we are getting to the end of the equation. நமக்கு தேவை நம்மளோட கோல் ஆஃப் த வீடியோவே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த Rn நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ மீன் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். ஸோ அது ஒரு பக்கமாக கொண்டு போயிடுறேன். Rn இஸ் ஈக்குவல் டு ஸோ n ஸ்கொயர் h ஸ்கொயர் மீது எல்லாத்தையும் கீழே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். 4 pi ஸ்கொயர் KE ஸ்கொயர் டைம்ஸ் m. நல்லா பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் இது எல்லாமே நோன் வேல்யூஸ். அந்த n ஸ்கொயர் மட்டும் தான் அன்னோன் வேல்யூ. ஸோ n ஸ்கொயர் ஸோ h ஸ்கொயர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஸோ வேல்யூ இருக்குது. அதுக்கு 6.626 10⁻⁻34 சாரி ஏன் எப்படி எழுதுறேன் 10⁻⁻34 ஹோல் ஸ்கொயர் ஓவர் 4 pi ஸ்கொயர். ஸோ கே நமக்கு தெரியும் 1/4 epsilon naught. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 9 டைம்ஸ் 10⁻9. ஸோ அகைன் E ஸ்கொயர், E இஸ் நத்திங் பட் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ நமக்கு தெரியும் அதோட வேல்யூ. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.6 டைம்ஸ் 10⁻⁻19 கூலும்ஸ். அகைன் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானும் நமக்கு தெரியும் 9.11 × 10⁻⁻31 kilograms. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வரப்போகிறது அல்டிமேட்லி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அல்டிமேட் இந்த கரெக்ட் இந்த வேல்யூ வரணும். 5.29 × 10⁻⁻11 மீட்டர்ஸ் வரணும். இந்த நோன் வேல்யூலாம் இதுக்கு வரணும். ஐ மீன் இந்த வேல்யூ சொல்கிறேன் நான், இதுக்கு வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ண உங்கள் புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்ஸ்டாங் மாற்றிருப்பாங்க. அது ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து மீட்டரில் நாம் கொண்டு வந்திருக்கோம். ஆங்ஸ்டாங் மாற்றிருப்பாங்க. ஒரு ஆங்ஸ்டாங் என்ன எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா 10⁻⁻10 மீட்டர்ஸ். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 5.29 × 10⁻⁻10 மீட்டர்ஸ் டைம்ஸ் 10⁻⁻1. ஸோ அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 10⁻⁻1 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் 0.529. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் ஆங்ஸ்டாங்னு. ஸோ இட் பிகம்ஸ் ஆங்ஸ்டாங். இப்படி தான் உங்கள் புக்கில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சால்வ் பண்ணிட்டோம். போர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா n ஸ்கொயர் டைம்ஸ் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் போரோட பாஸ்டுலேட்ஸ் இட் இஸ் த குவான்டைஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஐ மீன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். நீங்கள் எந்த எனர்ஜி ஷெல்லில் இருக்கீங்களோ அந்த எனர்ஜி ஷெல்லை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நம்பர் இன்டீஜர் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் இருந்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் இருந்தால் n = 1 நீங்கள் கண்டுபிடிக்கலாம். R1 ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் ரேடியஸ்ன்னு கேட்டிங்கன்னா பிகம்ஸ் 1 ஸ்கொயர் 0.529 ஆங்ஸ்டாங். ஸோ ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவல்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவல் 0.529 ஆங்ஸ்டாங். ஐ மீன் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ இது எக்ஸாக்டாக போரால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க. அது மட்டும் இல்லை அவரோட பிரின்சிபல் குவாண்டம் நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் குவாண்டம் லெவலில் எப்படி இருக்கும் ஐ மீன் R2 இஸ் பிகம் 2 ஸ்கொயர் 0.529 ஆங்ஸ்டாங். நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். உங்கள் புக்கில் இதுதான் போட்டிருக்காங்க 2.116 ஆங்ஸ்டாங். ஸோ ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த Rn ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் நீங்கள் எந்த இன்ஃபினிட் ஆர்பிட் ஐ மீன் இன்ஃபினிட் எனர்ஜி லெவல் கூட போங்க அந்த இடத்துல கூட உங்களால் ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். ஆட்டம் ஐ மீன் எலக்ட்ரான் அந்த ரேடியஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டைம்ஸ் A0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க உங்கள் புக்கில். ஒன்றும் இல்லை இந்த A0ன்றது தான் அந்த வேல்யூ 0.529 டைம்
ஆங்ஸ்ட்ராங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் மூலம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் தான். இட் இஸ் ரியலி அமேசிங் திங். நான் முதல்ல படிக்கும்போது என்னென்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். போரால் இது சின்ன ஒரு 3 பாஸ்டுலேட்ஸ் அவர் கன்சிடர் பண்ணி 3 அசம்ஷன்ஸில் அவரால் ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இட்ஸ் ரியலி கிரேட் திங். அதனால நம்ம இன்னும் போரோட அட்டாமிக் மாடல் நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, போர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஆங்குலர் மொமெண்டம் சொன்னேன் இல்லைங்களா, MVRN எதுக்கு ஈக்குவல்னா NH/2π அப்படின்ற எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்னு பார்த்தேன். ஸோ இதுலேருந்து ஒரு வெலாசிட்டியை வந்து கொஞ்சம் கவனிக்கிறாரு. அது எப்படி இருக்குது வெலாசிட்டி எலக்ட்ரான்ஸுக்கு அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ V ஒரு பக்கமாக வச்சு என்ன பண்ணுறாருன்னா NH/2π அதெல்லாம் கீழே கொண்டு வந்துடுற MRN. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அவர் தான் ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட்டை கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா A டைம்ஸ் 0.529 ஆங்ஸ்ட்ராங்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அது எந்த சப்ஸ்டிட் பண்ணுறாரு, என்ன ஆகும்? ஸோ N டைம்ஸ் H/2π M டைம்ஸ் A0 N ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ ஒரு n கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு n மட்டும் இருக்கும். ஸோ V is equal to H/2π MA0. இதெல்லாம் நோன் வேல்யூ. ஒன்று தான் அன்னோன் வேல்யூ, இந்த n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ நல்லா பாருங்கள், V is indirectly proportional to n-ங்க. ஸோ அந்த விஷயத்தை அவர் நோட் பண்ணுறாரு. V is indirectly proportional to n. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் nth ஆர்பிட் எந்த ஆர்பிட்டோம்னா நீங்கள் ஆர்பிட் அதிகப்படுத்த ஐ மீன் எனர்ஜி லெவலில் குவாண்டம் நம்பர் அதிகப்படுத்த என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்பிட்டில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானோட வெலாசிட்டியானது குறைய ஆரம்பிக்குது. அதை அவர் கவனிக்கிறாரு. ஈவன் அதை கிராஃபாக்களும் பிளாட் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் கேஷியஸ் கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஐ மீன் லோயஸ்ட் ஆர்பிட், லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் வந்து எலக்ட்ரானோட வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் பீக்கில் இருக்குது. வேறஸ் நீங்கள் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஐ மீன் ஆர்பிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஃபினைட் நம்பர் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபினைட் நம்பர் போக முடியுது அப்படின்னா, ஒரு லாங்கஸ்ட் ஆர்பிட் ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த இடத்துல எலக்ட்ரானோடைய வெலாசிட்டியானது 0 நெருங்கி வரதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதை அவர் நோட் பண்ணுறாரு. அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களெலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.